Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme X7 Max vs Mi Level X இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை தான் கம்பேரிசன் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் போன் நல்லா பெட்டரா இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா Mi Level Xல நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே கிளாசி பேக் எடுத்து வந்திருக்காங்க, பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அப்படியே Realme X7 Maxல வந்தீங்கன்னா இங்கே பாலிகார்பனேட் பாடி தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லை பார்க்க. பட் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா Mi Level X நல்லாவே இருக்குது. உங்கள் கருத்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எந்த லுக் நல்லா இருக்குன்னு. Mi Level X Realme X7 Max ஆனு. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஃபிங்கர் பிக்ஸ் மச்சஸ் பதியுது. லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் Mi Level X நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே இன் அண்ட் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Max நல்லாவே இருக்குது. கையில் பிடிக்க நல்லா காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது. Mi Level X பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. Mi Level Xோட வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிராம் வெயிட், 7.8 mm திக்னஸ். Realme X7 Maxோட வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம் வெயிட், 8.4 mm திக்னஸ். இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் Realme X7 Max நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்க்ராட்ச் கொஞ்சம் ஆகும். Mi Level Xோட டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் IR பிளாஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே Realme X7 Maxல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். Mi Level Xல 3.5 ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தரல. இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Y1 L1 சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது அண்ட் 1000 nits பிரைட்னஸ் இருக்குது. Mi Level Xல பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. Mi Level Xல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா Y1 L1 சப்போர்ட் இருக்குது, HDR 10+ சப்போர்ட் இருக்குது. nits பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 1300 nits பிரைட்னஸ் தராங்க. இங்கே ரெண்டு ஃபோனு டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது Mi Level Xல கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது டிஸ்பிளே. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். Mi Level Xல அதே மாதிரி கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. வியூவிங் அங்கெல்லாம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனில் ரெண்டு ஃபோனு பார்க்கும்போது Mi Level Xல கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கே ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் கண்டென்ட் ப்ளே பண்ணால் கூட Mi Level Xோட டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ப்ளே ஆகுது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Maxோட Mi Level X கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் Mi Level X கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க Realme X7 Maxோட. இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. Mi Level Xல பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. Realme X7 Maxல பிரைமரி கேமராவோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX682 சென்சார். Mi Level Xல பார்த்தீங்கன்னா IMXோட 582 சென்சார் தந்திருக்காங்க. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, Mi Level Xல பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஓவராலாக கேமராஸ் பொறுத்த வரைக்கும் Realme X7 Max கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். Mi Level Xல பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா நல்லாவே பண்ணியிருக்காங்க. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி Realme X7 Maxோட வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K 60 fps நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஓவராலாக கேமராவை பொறுத்த வரைக்கும் Realme X7 Max Mi Level Xோட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க கேமராஸை. இந்த ஃபோனோட பேட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Maxல 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. Mi Level Xல பார்த்தீங்கன்னா 4520 mAh, 20 mAh கொஞ்சம் அதிகமாக தராங்க Mi Level Xல. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Maxல 50 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. Mi Level Xல பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் Realme X7 Maxல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். Mi Level Xல பார்த்தீங்கன்னா 65 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும் 0 to 100%. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் Mi Level X கொஞ்சம் 20 mAh அதிகமாக இருக்குது. பட் சார்ஜிங் ஸ்பீட் Realme X7 Max ரொம்ப ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறிடும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸரை பார்த்துருவோம். Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா Dimensity-யோட 1200 ப்ராசஸர் தராங்க. Mi Level Xல பார்த்தீங்கன்னா Snapdragon-ஓட 870 ப்ராசஸர் தராங்க. ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Realme X7 Maxல இருக்க Dimensity 1200 நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். Snapdragon 870 அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணும்.
பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீ லெவல் எக்ஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசர் இருக்குது. நல்ல ஒரு 8 சீரிஸ் ப்ராசர் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். Realme X7 Maxல இருக்க Dimensity 1200 ப்ராசர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்பல கொஞ்சம் ஹீட் ஆச்சு, லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் மீ லெவல் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசர் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, நல்ல ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஃபோனும் நல்லாவே பண்ணுது. பட் மீ லெவல் எக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுது. ஏன்னா அதில் ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசர் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மீ லெவல் எக்ஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் இருக்குது. ஆப் ஓப்பனிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். டே டு டே யூஸ் மல்டி டாஸ்கிங் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரன் ஆகும். இங்கே சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் லெவல் ரன் ஆகுது. மீ லெவல் எக்ஸில் பார்த்தீங்கன்னா MIUI 12.5 OS ரன் ஆகுது. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 ரன் ஆகுது. சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், டார்க் மோடு, ரெண்டு ஃபோன்லேயும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ப்ளாட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் இருக்குது. அதே மாதிரி ஆட்ஸும் வருது. Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் ஆப்ஷனாக இருக்குது. மீ லெவல் எக்ஸில் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Maxல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மீ லெவல் எக்ஸில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. Realme X7 Maxல இருக்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஒர்க் ஆகுது. பட் மீ லெவல் எக்ஸில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அதோட நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக் சென்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. மீ லெவல் எக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வேரியண்ட்டும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. Realme X7 Maxோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. Realme X7 Maxல என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது காம்பாக்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு மெயின் கேமரா இருக்குது. 4K 60 fps நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இதுதான் Realme X7 Maxல நல்லா பண்ணியிருக்காங்க. மீ லெவல் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது. அண்ட் மேக்ரோ கேமரா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக ப்ராசர் 870 ப்ராசர் இருக்குது. கேமர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மீ லெவல் எக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிஷன் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபோனை மறக்காம பிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேத்து கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நிறைய பேத்தோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.